ரெட்ரோ மூவியோட ப்ரமோஷன் ஒர்க் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இந்த நிலையில் ஆக்டர் சூர்யாவோட அப்பா சிவகுமார் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்காரு. ரொம்ப கம்பளா சொல்றேன், சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் பண்ணது தமிழ்நாட்டில் எந்த நடிகர்? அது அப்படியெல்லாம் பண்ணிருக்காங்களா? காப்பி பண்ணிருக்காங்களா? சிக்ஸ் பேக் இருக்குன்றதே எனக்கு அவரை பார்த்தா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஆக்டர் சூர்யா, பூஜை எட்டு இவங்கெல்லாம் பலரும் நடித்த படம் தான் பார்த்திங்கன்னா ரெட்ரோ. இந்த படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்லாம் நல்லா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி கிராண்டாக நடத்தப்பட்ட ப்ரமோஷனில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க அந்த படத்தை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆக்டர் சூர்யாவோட ஃபாதரான சிவகுமார் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அப்படியே எவனாச்சும் வந்து இது மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்கானா இதுக்கு முன்னாடி, சூர்யாவுக்கு தான் முதல்ல வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஸோ ஆனால் இதுக்கு வந்து நெட்டிசன்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா பொல்லாதவன் படத்துக்கு வச்சார். அதுக்கப்புறமா ஆக்டர் விஷால் வந்து சத்தியம் படத்துக்கு வச்சார். ஸோ இவங்களெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க நெட்டிசன்ஸ் வந்து. சிவகுமாருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விஷால் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவன் படத்தில் தனுஷ் வச்சுருப்பார் சிக்ஸ் பேக்கு, அதுக்கப்புறமா வந்து சத்தியம் படத்தில் விஷால் வந்து வச்சுருப்பார். அது அதே மாதிரி மதகத ராஜாலையும் நான் வந்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வர்ணமயிரம் படம் வந்து 2008 வந்துச்சு. அப்போ வந்து சூர்யா வந்து ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு வச்சுருந்தார். அதுக்கு முன்னாடியே 2007 வந்து பொல்லாதவன் மூவி வந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருப்பார். அதே வாரணமாயிரம் ரிலீஸ் ஆன வருஷத்தில் 2008 ஆகஸ்ட் மாதம் தான் என்னோடய மூவி சத்தியம் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் பேக்ஸ் வந்து நிறையா பேசப்பட்டுச்சு. ஸோ இதை எங்களெல்லாம் மறந்துட்டாங்க போல், மறந்துட்டு அவங்கள மட்டும் இது பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. சிவகுமார் அந்த மாதிரி பேசும்போது இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மனநிலையில் தான் சூர்யாவும் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் படத்தோட புக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இன்டர்வியூலேயே இன்னும் 4 மாதத்துல நடிகர் சங்கத்தோட கட்டடம் வந்து கட்டப்படுது. அது கட்ட முடிச்சதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ரெட்ரோ மூவிக்கு அப்புறமா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அடுத்து என்ன மூவி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மூவிஸோட டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அது அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ரஜினியோட 173வது படத்தை வந்து இவர் இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏகேவோட 64th மூவி வந்து இவர் பண்ணலாம், அப்படி இல்லைனா 64 அப்படி இல்லைனா 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. மேபி ஏகே 64 வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜும் இயக்கலாம், அப்படி இல்லைனா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து இயக்கத்துக்கு சான்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து May 1 வந்து அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி மூவி பார்த்திங்கன்னா 2 வாரத்தில் 173 கோடி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வசூலிச்சிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அஜித்குமாரோட மூவிஸ்லேயே ஹையஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மூவி தான், அதாவது தமிழ்நாட்டில். இப்போது கூலி மூவி முடிச்சுட்டு ஜெயிலர் 2வோட ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கு, ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட வில்லன், அதாவது கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னாவே ஜெயிலர் 2 கேஸ்டிங் பார்த்திங்கன்னா மோகன்லால், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ்குமார், இவங்கெல்லாம் வந்து திருப்பியும் ஜெயிலர் 2லையும் வருவாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லன் பார்த்திங்கன்னா சேம்பன் வினோதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். சேம்பன் வினோத் அப்படி இல்லைன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்ஜே சூர்யா வந்து போட்டு ரொம்ப எல்லாம் பல ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஃபகத் ஃபாசில்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்டிங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வேட்டையனில் நடித்தார். ஸோ ஃபகத் ஃபாசில் வந்தால் கூட ஒரு பயங்கரமான ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா மலையாளம் ஆக்டர் சுராஜ் வந்து வீரதரன் சுரன் நடிச்சிருப்பார். இவரும் வந்து இந்த மூவியில் வந்து கேஸ்டிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெட்ரோ மூவியில் வர சுஜித் சங்கர் வந்து இந்த மூவியில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தெரியல. ஓகே, மொத்த மலையாள இண்டஸ்ட்ரியும் கேமியோ அப்படின்ற பேரில் இறக்குறாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். மற்ற ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் வந்து மலிவான விலையில் தரமான பொருட்கள் வந்து கிடைக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.